கடந்த 7ஆம் தேதி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் சாலையிலே 2 சக்கர வாகனத்திலே செல்லும் பொழுது அதற்கு பின்னால் வந்த திரு திருமாவளவன் அவர்களுடைய வாகனம் இடித்து விட்டதால் அங்கே நடந்த பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் திரு ராஜீவ்காந்தி அவர்களை கொடூரமாக தாக்கி அவர் வந்த 2 சக்கர வாகனத்தை ரோட்டிலே வீசி எறிந்ததை வழக்கறிஞர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெறுகிறது. ஆனால் இன்று வரை தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு எந்தவிதமான நீதியும் கிடைக்கவில்லை. அவர் புகார் கொடுத்தும் அந்த புகாரை காவல்துறை ஏற்கவில்லை. இன்று வரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. தாக்கியவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கூட்டணி கட்சி என்பதால் தமிழக அரசும் காவல்துறையும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகிறது. எனவே வழக்கறிஞர் தாக்கப்பட்டதற்கு தமிழக அரசு உடனடியாக செயல்பட்டு வழக்கு பதிந்து அவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதை திருநெல்வேலி வழக்கறிஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.